ஹே ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். நல்ல ஒரு இந்தியன் ஃப்ளேவர்ஸோட சிக்கன் நகெட்ஸ் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த வீடியோவில் காமிக்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஒரு 200 கிராம் சிக்கன் வச்சு எப்படி நகெட்ஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நல்ல ஒரு 200 கிராம்ஸ் போன்லெஸ் சிக்கன் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் போட்டு இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு இதில் 2 பிரெட் பீஸ் ஆட் பண்ணுறேன். நான் நார்மல் மில்க் பிரெட் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வீட் பிரெட் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களோட இஷ்டம்தான். 2 பிரெட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 பிரெட் ஸ்லைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 to 4 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு அரை வெங்காயம். வெங்காயம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் சோயா சாஸ், கொஞ்சமாக சால்ட், இந்த சிக்கனுக்கு தேவையான சால்ட். லைட்டாக ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். இதையெல்லாம் இப்போ நம்ம மிக்சரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மிக்சர் ஒரு 1/2 அன் ஹவர் இருக்கட்டும், ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். இப்போ இந்த நக்கெட்ஸை கோட் பண்ணுறதுக்குள்ள இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்து ஒரு எக் எடுத்திருக்கேன். நான் எக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு எக் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான கொஞ்சமான சால்ட்டும் லைட்டாக சில்லி பவுடரும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி பிரெட் க்ரம்ஸ் ஒரு பிளேட்டில் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது ரெண்டும் தான் இப்போ நம்ம கோட்டிங் பண்ணுறதுக்கு தேவை. இப்போ நம்ம நக்கெட்ஸோட ஷேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். மோஸ்ட்லி ரெக்டாங்கிள், ஸ்கொயர் இந்த மாதிரி ஷேப்ஸில் இருக்கும். வேணால் ஹார்ட் ஷேப், உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்ஸில் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் சும்மா ஒரு ரெக்டாங்குலராக சின்ன சின்ன பாக்ஸ் ஷேப்பில் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லா சிக்கனும் நம்ம ஷேப் பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணதுக்கப்புறமும் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் ஷேப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த எக்கில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நம்ம எல்லா நக்கெட்ஸையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா பொரிச்சிங்கன்னா கொஞ்சம் அந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் ஆயிலில் விழாமல் இருக்கும். இப்போவே பொரிச்சிங்கன்னா எல்லா ஆயிலில் இந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் ஃபால் ஆகிடும். அப்போ ஆயில் சீக்கிரமாக டர்ட்டி ஆகிடும். இதை நீங்கள் அப் டு 1 வீக் வரைக்கும் கூட ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் ஆல்மோஸ்ட் 2 hours ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். ஃப்ரீசரில் வச்சுட்டு இப்போ நான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். அதே மாதிரி 1 வீக் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் ஃப்ரீசரில். எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக ஃப்ரை ஆகுற மாதிரி நல்லாவே கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம சிக்கன் ரா சிக்கன் தானே போட்டு அரைச்சிருக்கோம். அதனால் சிக்கன் கொஞ்சம் நல்லா குக் ஆகணும்ல. ஸோ நல்லா இந்த நக்கெட்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட நக்கெட்ஸ் ரெடி ஆயிரும். ஒரு கெச்சப் இல்லைன்னா ஒரு மயோனைஸ் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பர்பாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா
கண்டிப்பாக என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Meet you in the next video. Until then, thanks for watching.